ஒரு நல்ல ஒரு அருமையான கதை ஒன்று சொல்கிறேன், கேட்டு சிரியுங்கோன் சிந்தியுங்கோன். ஒரு அரண்மனையில் ஒரு அரசனுக்கும் சேவகனுக்கும் இடையில் ஒரு போட்டி வந்துடுது. அந்த அரசன் ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் அந்த விளக்கு கொளுத்தி அந்த பூனைக்கு மேலே வச்சுட்டு அவர் சாப்பிட்டு கொண்டு இருப்பார். எல்லா தஞ்ச காரியம் எல்லாத்தையும் செய்து கொண்டு இருப்பார். அப்போ அந்த நேரத்தில் அந்த சேவகன் வந்து கேட்டாலும், அரசே நீங்கள் இந்த பூனைக்கு மேலே இந்த விளக்கை வச்சிருக்கிறீர்கள், இந்த விளக்கு விழாதோன்னு சொல்லி கேட்க, அரசன் என்ன இது நான் சரியான முறையில் பயிற்சி கொடுத்து பழக்கி வச்சு கிடக்கு, இராணுவங்களை கொண்டு பயிற்சி கொடுத்து பழக்கி வச்சு கிடக்கு, கடைசி வரைக்கும் இந்த பூனை அந்த விளக்கை விழுத்தி போட்டு விடாம போவான்னு சொல்லி அவர் சொல்ல, அப்போ 2 பேருக்கு முறையில் போட்டி வந்துடுது. சேவகன் ஒன்றும் பறையாமல் போனான் வீட்டை வேடாக்கண்டு தன் வீட்டில் ஒரு எலியொண்டை பிடிச்சி கொண்டு வந்து தான் தெரியாமல் மறைச்சி வச்சுருந்தான். அந்த எலியை வச்சிருந்துட்டு திடீரென்று அந்த அரசன் சாப்பிட்டு கேட்க, திடீரென அந்த எலியை பூனைக்கு முன்னுக்கு போட, அந்த எலி அந்த பூனை சட்டாரண்டு அந்த எலியோடி போய் கவ்வி பிடிச்சி விளக்கு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சோடு போய் அந்த எலியை கவ்வி பிடிச்ச உடனே அந்த அரசன் உடனடியாக எழும்பி கோவப்பட்டு அந்த பூனையை தூக்கி அங்கே எறிஞ்சு போட்டு சேவகனை கூப்பிடிஞ்சவா, யாருக்கும் இந்த கதையை சொல்லி போடாத, பரமணி குணம் தான் பெருசு, பழக்கம் எப்படி பழக்கினாலும் பரமணியை மாற்ற முடியாதான்னு சொல்லி அந்த சேவகன் நிறைய பொற்காசுகளையும் கொடுத்து அந்த சேவகனுக்கு அரசன் நிறைய பொற்காசுகளையும் கொடுத்து போட்டி அனுப்பிவிட்டார். இந்த கதையை நிமித்தம் பாருங்கோ, பரமணி குணத்தை யாராலும் மாற்ற முடியாது. சிந்தியுங்கோ, சிரியுங்கோ, செயற்படும்.